Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு நான் வந்திருக்க பிளேஸ் வந்து பர்வதமலை. ஸோ இது வந்து சென்னையிலேருந்து கொஞ்சம் நியர்பை இருந்ததுனால இங்கே வந்து ஒரு ட்ரெக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ பின்னாடி பார்க்கிங்லாம் இருக்குது. ஸோ மேலே கொஞ்சம் ஹில்ஸ்லாம் ஏறணும். ஸோ இதுதான் என் ஃபஸ்ட் டைம், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க கூட. ஸோ அப்படியே மேலே போயிட்டு வாங்க பார்ப்போம். ஸோ இதுதான் அடிவாரம். இங்கேருந்து தான் உள்ளே வந்து போகணும். ஸோ இங்கே கார்லாம் அலௌட் கிடையாது இதுக்கு மேலே. ஸோ இங்கேருந்து ஆட்டோவில் தான் கூப்பிட்டு போவாங்க. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து போகிறதுக்கு. ஸோ அந்த அடிவாரம் வரைக்கும் போகிறதுக்கு அங்கேருந்து தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியாக வந்து பிளாஸ்டிக் கிளீனிங், மவுண்டைன் பிளாஸ்டிக் கிளீனிங் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து திருவண்ணாமலை கிட்ட இருக்கிற பருவதமலை. ஸோ உங்கள் அடிவாரத்தில் தான் நிற்கிறோம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகணும். ஸோ அங்கேருந்து மலை ஏற போகிறோம். ஸோ நாங்கள் வாலண்டியர்ஸாக ஒரு 4 பேர் சேர்ந்து ஸோ மலையும் ஏற போகிறோம். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை ப்ரொமோட் பண்ணுறதும் இல்லை, பிளாஸ்டிக்கை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ என்விரான்மெண்டல் வெல்ஃபேர்னஸும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாலண்டியர்ஸ் யார் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவர் ராசி ஒரு ஹாய் சொல்லிடுங்க. அப்புறம் இவரும் சென்னை தான். ஸோ இன்னொருத்தர் இருக்கார். ஸோ இவர் வந்து ராஜேஷ். இவர் வந்து நார்த் இந்தியாவில் டெல்லியிலேருந்து வந்திருக்காரு நம்மளை பார்த்துட்டு. ஸோ இன்னொருத்தர் இந்த வீடியோகிராஃபர் ஒருத்தர். ஸோ ஒரு அப்டேட் திருப்பி பாருங்க. இவர் பேர் அருண். ஸோ இவரும் சென்னை தான். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோயில்கிட்ட தான் ஆட்டோ வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் நாங்கள் வந்து நடந்து போகிறோம். ஸோ இன்னும் ஏற ஸ்டார்ட் பண்ணல. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு கோயில் மாதிரி வந்துச்சு. உள்ளே போனோன்னா அப்படியே சாமிலாம் கும்பிட்டு அப்படியே பட்டையை அடிச்சுட்டு வந்துட்டோம். இது பாருங்கள், பட்டையெல்லாம் பயமாக இருக்கும். பட்டையை அடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ வாங்க மேலே அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 15-20 மினிட்ஸ் வாக்கில் ஒரு 30 to 45 மினிட்ஸ் கழித்து இந்த சிவன் பார்வதி கோயில் வருது. ஸோ வந்தால் எதையும் சாமி கும்பிட்டு போங்க. பட் ப்ரொவைடட் இங்கே பார்த்தீங்கன்னா சாமி முன்னாடியே பிளாஸ்டிக்லாம் குட்டி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு. ஸோ இந்த சைடு பாருங்கள். ஸோ அந்த சைடு ஃபுல்லாகவே. ஸோ இனிமேல் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்குங்க. 1000 படிக்கட்டு ஏறி இருக்கும். 1000 வந்துட்டல ப்ரோ. இன்னும் எவ்வளோ இருக்குது? இன்னொரு 450 படி, 1450 படி மொத்தமாக போகலாம். படி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வழி வருது. ஃபுல்லாக கல் தான். இதுலேயும் நடந்து போகணும். செம்ம டயர்டாகிடுச்சு, உட்காந்துட்டோம். எங்களோட ஒரு பார்ட்னர் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்காக எல்லாம் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆளை காணோம் தான். அவ்வளோ மேலே இப்போ வந்து ஏறணும். ரொம்ப பாருங்கள், எப்படியே செங்குத்தாக இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், மழை தெரியுது. ஆலி அது கூட நல்லா இருக்கும். ரொம்ப மாதம் கொஞ்சம் மேலே வந்துட்டோம். ஸோ வியூ பாருங்கள், செமையாக இருக்குது. ஸோ இங்கே அப்படியே சிவலிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் மேலே வந்ததுக்கப்புறம் கூட்டம் இன்னும் நிறையா இருக்குது. இதுதான் ஏறுற வழி, இதுதான் இறங்குற வழி. ஏறுறது தான் கஷ்டம்னு பார்த்தா இப்போ இறங்குறது தான் அப்படி தான் இருக்குது. இன்னும் நாங்கள் ஏறல, மேலே இன்னும் ஏறணும். இங்கேருந்து இறங்குறது பார்த்தீங்கன்னா மேலே போகிறது இந்த வழி.
இங்கேருந்து மேலே ஏறணுமா? இங்கேருந்து மேலே ஏறணும். இங்கேருந்து ஃபுல்லாக மேலே ஏறணும். Let's go. Oh. क्लिप कर रहा है ना? ट्रैफिक जाम. சிவாய் மாமா என்ன போய் மறுக்க ஏய் அருகில் வந்துருப்பதே எப்படி கையப்படி ஆமா எப்படி இல்ல எப்படி ஏறுவா काल लटक रहा है ஏறியா இவ்வளோ ஏறுவா இங்கே ஏறு திலே நில்லு நில்லு கடமை எப்படி அம்மா அதுன்னு படாத பொறுமையா இரு பொறுமை அப்பா ஓஹோ சிவா என்னடா போய்கிட்டே जा रहा तू क्यों वीडियो माना है பாருங்க அதான் நல்லது அவ்வளோ தூரம் ஏறணும் அதான் கோயில்
பாருங்கள் எல்லாம் டயர்டாகி உட்காந்துருக்காங்க. ப்ரோ எப்படி இருந்துச்சு இப்போ ஏறினது? செம்மையாக இருந்தது ப்ரோ. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். மோஸ்ட் டேஞ்சரஸ். சின்ன தப்பு மறுகையா சலை தான். உங்களுக்கு ப்ரோ? ஆமாண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் 4500 ஃபீட் ஹைட்டு. ஸோ டெட்லி எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ கடைசியாக ஏறினது அது எப்படி? கடைசியாக ஏறினது ஃபுல்லாக பாறையில் இந்த அளவுக்கு தான் ஸ்டெப்பே வெட்டி வச்சுருந்தாங்க. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. கண்ணி பண்ணுங்க. நீ எவ்வளோ தூரம் ப்ரோ? இப்போ தான் இறங்குறேன். என்ன எவ்வளோ தூரம்னு தெரில. இல்லை மேலே அந்த வந்து ஜஸ்ட் வந்து அங்கே கூட்டம் இருக்கா? கேமரா ½ hour. ஓகே. நீ நின்று போனால் 1 hour. அப்படியா? இங்கே 1 hour? அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ரொம்ப நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? சென்னை. சென்னை தானா? ஓ சூப்பர். நாங்களும் சென்னை தான். ஓ இந்த ஏரியா ப்ரோ. சென்னையில் நாங்களும் பர்ஷோகம். பர்ஷோகம் கூட எல்லாம் இருக்கோம். சூப்பர் சூப்பர். எவ்வளோ பிளாஸ்டிக் பாருங்கள். வாட்டர் பாட்டில் போட்டு போயிட்டாங்க. सीढ़ी लेना ठीक है. तो चांस है लगो समय लेवल. இது அன்னதானம் இடம். இதான் என்ட்ரன்ஸா? ஆமாம், கோயில் வந்துட்டோம். கோயில் வந்துட்டோம். மேலே பார்த்துட வேண்டியதான். இதுதான் கோயிலோட வாசல். ஸோ உள்ள அங்கேருந்து தான் போக முடியும். ஸோ இதுதான் டாப் வியூ. ட்ரோன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். செம்ம வியூ இங்கேருந்து. ஹாய் கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 3 hour ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 1000 meters எலிவேஷனு. ஸோ டோட்டலாக வந்து 3 hours. ஸோ நல்ல ஃபிட்டாக இருந்தீங்கன்னா 2.5 hours ஏறிடலாம். ரெஸ்ட் எடுத்துருந்தீங்கன்னா 3 to 3.5 hours. ஸோ ஃபேமிலியாக வர மாதிரி இருந்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா பயங்கர க்ரௌடு. ஸோ ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இங்கே சிவலிங்கம் இருக்குது. அங்கே நீங்களே அபிஷேகம் பண்ணிக்கலாம் எதுனாலும். ஸோ ஆனால் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களே க்ளீன் பண்ணுங்கள். இல்லைனா ரொம்ப நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதை. ஸோ அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ நைஸ் ட்ரிப். ஸோ கீழே போகிறப்போ மலையை க்ளீன் பண்ணிட்டு போக போகிறோம். ஸோ அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்ம மேலே ட்ரிப்பை முடிச்சிட்டோம். இப்போ கீழே க்ளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பேக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கை க்ளீன் பண்ணிவிட்டு கீழே கொண்டு போய் டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா வாலண்டியர்ஸ் கையிலும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக்லாம் இருக்கும். வாட்டர் பாட்டில், மேஜராக வாட்டர் பாட்டில் தான் கலெக்ட் பண்ண போகிறோம்.
ஸோ அவர்கிட்ட ஒன்று இருக்குது, இவர்கிட்ட ஒன்று இருக்குது, என்கிட்டயும் ஒன்று இருக்குது. இவர்கிட்டையும் இருக்குது. ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரு பேக் இருக்குது. இப்படி தான் கீழே இறங்கணும். பார்த்துணும். Come on guys. Clean it up.